கூட்டிட்டு போறீங்க? எங்கயா? ஆய மூடிட்டு வரியா? வேப்பல என்ன சொல்றாரு இவரு? எல்லாம் ஒரு நல்லதுதான் சொல்லுவாங்க. கம்முனரியா? என்னையா பிடிக்கையா என்ன? இறங்கு தாயி, இறங்கு தாயி, இறங்கிடுச்சு. ஓ அம்மா இறங்கிட்டா, அம்மா இறங்கிட்டாடா. பிடிக்கையா? யோ வாயா, சொல்றது கேளு. வாடா வா, என் எல்லை கோட்டுக்குள்ள வந்தவன் நீதானா? வாடா வா, வாடா. யோ வாயா. என்னையா? வாடா வா. யோ வாயா, எல்லாம் ஒரு நல்லதுதான் பண்ணுவாங்க. வாயா. என்ன பண்றாரு அவரு? என்ன பண்றாரு ஏய், யோ, பிடிக்க. சாமி? ரொம்ப மொட்டை சாமி. வா. சாமி என்ன பண்ற சாமி? யோ, மஞ்சள் தண்ணி தெளிங்கடா மூச்சியில. தெளிங்க, தெளிங்கடா. அடச்சே, என்னையா பண்றீங்க? பிடிக்க என்ன? ஏய் நீ பேசாம நில்லு. சாமி மஞ்சள் தெளிச்சிட்டு சாமி. ஏய், யார் நீ? நீ யாரியா? யோ, யாருன்னு தானே கேட்டேன். அதுக்கே எப்படி சிரிக்கிற? நீ புது பேயா? இந்த முனியாண்டிய பார்த்தா யாருன்னு கேக்குற? அந்த சாமிக்கே அடங்காத எந்த பேயும் இந்த முனியாண்டிய பார்த்தா பயப்படும். அப்படிப்பட்ட என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கத்தான் இழுத்துட்டு வர சொன்னேன். யார் நீ சொல்லு. ஓம் ரீம். யார் நீ? யார் நீ? பலிக்குதே. ஏய், சொல்றியா இல்லையா? இப்போ சொல்லு. don't hit. என்னையா பண்ற? இங்கிலீஷ் படிச்ச பேயா? வெள்ளக்காரனையே நாட்டை விட்டு விரட்டின பரம்பரைடா எங்க பரம்பரை. நீ இங்கிலீஷ் பேசினா விட்டுருவோமா? எந்த காட்டுல இருந்து வந்திருக்க சொல்றா? எந்த சுடுகாடு சொல்லு. சாமி, அது பேச்சுக்கெல்லாம் மசீர மாதிரி தெரியல. நீங்க எப்பவும் பண்றத பண்ணுங்க. என்ன பண்ணுவாரு? வேப்பங்குச்சியாலே அடிச்சு வெளுப்பாரு. வலிக்குமே. அவருக்கு வலிக்காதுமா, அவருக்குள்ள இருக்கிற பேய்க்கு தான் வலிக்கும். வலி தாங்காம பேய் அலறி அடிச்சுட்டு ஓடிடும். அப்படியா? அப்ப நல்லா அடிங்க. அடிக்கிற அடியில அந்த பேய் ஊரை விட்டு ஓடிடணும். சொல்லு. யாரு நீ? எதுக்காக வந்த? சொல்லு. சொல்லுடா. யார் நீ? நீ கவலைப்படாதம்மா. எங்க முனியாண்டி சாமிக்கு அடங்காத பேயே கிடையாது. ஏய், சொல்லு. யார் நீ? சொல்லு. ஏய், யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? ஓ, சென்னையா? சிட்டி பையா? எந்த நோக்கத்துக்காக இங்க வந்திருக்க? என் விதி. நான் வந்துட்டேன். எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுடா. ஏய், what nonsense. ஏய் எங்க போற? இல்ல அக்கா பாத்தியாக்கா பேய் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஐயோ, நான் பேய் இல்லைங்க, கிருஷ்ணா. ஏய், மகா, நீயாவது சொல்ல. என்னமோ அருந்ததி படம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. சொல்லு. அக்கா பேய் இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்க்கும் போல இருக்கு. ஆமாமா. ஐயோ, எனக்கு பேயும் பிடிக்கல, ஒரு இழவும் இல்ல. ஏ மங்கா, சனியனே, வீட அவங்களுக்கு புரிய வை. எப்ப பாரு நீ ஏன் கத்துறன்னு இப்பதான் புரியுது கிருஷ்ணா. எல்லாம் பேயோட வேலைதான். சாமி, பாவமே பார்க்காம நல்லா அடிச்சு விரட்டுங்க. ஐயோ, யூ ராஸ்கல், என்னையே அடிக்க சொல்றியா? ஐயோ, பேய்க்கு என்ன ஆவேசம் பாருங்களேன். ஐயோ, விடு. ஐயோ, புடிங்கடா அவனை. ஏய், அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க, சொல்லு. சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லு. நல்லா அடிங்க. அப்படிதான். ஏய், ஓடு. ஏய், எல்லாரும் நிக்காத.
ஓட போறியா இல்லையா? ஏய் சிரிக்காத. ஒரு இடத்துல நில்லு ஷோ. எங்கேயோ தப்பா இருக்கு. என்ன இது? கபீர் ஃபோன் பண்ணி கிருஷ்ணாவை பத்தி விசாரிக்கிறான். அப்படின்னா அவன் மும்பைக்கு போகல. சரி, மும்பைக்கு போகாம வேற எங்க போனா? வெரி கன்ஃபியூஷன். This number is currently switched off. ஸ்விட்ச் ஆஃப். மேகிக்கு ட்ரை பண்ணுவோம். This number is currently switched off. ரெண்டு பேர் மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சு? மும்பைக்கு போனாங்க. ஓ, அதான் ப்ராப்ளமா? பிஸியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ நோ, லக்கேஜை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மை காட், ஒருவேளை மேகியை ஏமாத்திட்டு கிருஷ்ணாவும் நிக்கிதாவும் எங்கேயாவது ஓடிட்டாங்களா? மேகி இன்னசென்ட்டா எதை சொன்னாலும் நம்பிடும். என்ன நடந்திருக்கும்? நிக்கிதா ஃபோன் பண்ணா. கரெக்ட். ஹலோ. ஹாய் நிக்கிதா, திஸ் இஸ் ராம். ஹாய் ராம், வாட் அ சர்ப்ரைஸ். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். நீங்க? ஐ அம் ஓகே. எங்க இருக்கீங்க? எதுக்கு? சொல்லுங்களேன். ராம், நான் டெல்லியில இருக்கேன். ஓ, ஜர்னி எப்படி இருந்தது? ஃபைன். அங்க வெதர் எப்படி இருக்கு? so cool. டெல்லிக்கு போனது உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? யாருக்கு? மேகிக்கு. தெரியாது. என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க? சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவ மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அப்படியா? சரி, அவ கிருஷ்ணா கூட தான் இருப்பான்னு நினைச்சு கிருஷ்ணாக்கும் ஃபோன் பண்ணேன். அவரு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், உங்களுக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது, நான் சென்னையில தானே இருக்கேன். அப்படியா? ஓகே, என்ஜாய். ஓகே, பாய். Something is wrong. இங்கதான் இருக்குது. எங்கடா எங்க போச்சு? டேய் 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 ஐயா, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குது ஐயா. சிவராம் சார் வர்றதுதான் பாக்கி. அப்படியா? சரி, சிவராம் வந்த உடனே என்கிட்ட சொல்லு, நான் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஐயோ, என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கியே? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? உங்களுக்கு தெரியாதாம்மா? இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம பெரிய ஐயாக்கா? இல்லம்மா, நம்ம மேனேஜர் சாருக்கு. என்னது, சிவராமன் சாருக்கு பிறந்த நாளா? ஆமாம்மா, வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்து பெரிய கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாரு. அதுதான் அவரோட வழக்கம்மா. அப்பனா இப்ப சிவராமன் சார் வருவாரா? வந்துகிட்டே இருக்காரு. வந்துகிட்டே இருக்காரா? ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன பண்றது? பரமு, பரமு, என்னம்மா?
இல்லம்மா. அது ஒண்ணு இல்ல, நீ போ. சரிங்கம்மா. என்ன பண்றது? ஐடியா. வாங்க சிவராமன். வணக்கம் சார். லேட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ சார். ஆமா, நீங்க திருப்பதிக்கு போனதா கேள்வி. ஆமாமா, திருப்பதி போயிட்டு இன்னைக்கு காலைல தான் வந்தோம். தரிசனம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? ஆமாமா, தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. இதோ அப்போ வந்துறேன். வணக்கம் பிறந்த சார். நாள் நல்வாழ்த்துக்கள். வா வா வா. டேய் பரமு. ஐயா, எல்லாரையும் கூப்பிடு. யாரையா வர சொல்றது? எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. கங்கா அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. வேணுங்கும் போது ஒருத்தரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, வேணாத போது எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி 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 சரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லாடுறா. 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது சார். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த குறையும் வராதுடா. இந்தடா தேங்க்யூ சார். எங்க கிஃப்ட். அம்மா வரல? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க சார். ஓ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா சார்? போயிட்டு வா, போயிட்டு வா. வரேன் சார். வாங்க சிவராமன். நில்லுங்க. பரமு, மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. மூக்கு இல்லாம மனுஷன் இருக்கலாம், ஆனா கேக் இல்லாம பேர்டு இருக்க கூடாது. எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சில விஷயங்கள் தானா தெரியுங்க. மழை நின்ற பின்பும் தூறல் போல உன்னை மறந்த பின்பும் காதல். என்னம்மா இது 21ன்னு போட்டிருக்க? சிவராமனுக்கு இது 40வது பிறந்த நாள். அப்படியா? நான் இவருக்கு 21 வயசுன்னு நினைச்சிட்டேன். சிவராமன் சார், நீங்க பார்க்க 21 வயசு மாதிரி தான் இருக்கீங்க. சிவா சார், கேக் கட் பண்ணுங்க. வாங்க சார். கட் பண்றா. சிவராமன் வாங்க, கேக் கட் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் சிவராமன் சார். ஹாப்பி நியூ இயர் அம்மா, சிவ. அது ஹாப்பி நியூ இயர்லம்மா, ஹாப்பி பர்த்டே. ஆமாமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ சிவராமன் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா, சிவராமா, எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கத்துக்கு சுகர் இருந்தாலும் நீ குடுக்கற. குடுறா. இந்தா. தேங்க்யூ. நான் உனக்கு கொடுத்துருக்கிற சொத்துக்கள்ல சுகரும் உண்டு, பார்த்து சாப்பிடு. சரிப்பா. சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல, திருஷ்டி பட்டுடக் கூடாது, அதுக்குதான். சரிதானப்பா? சரிதாம்மா. சரி, இப்ப நான் போலாமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. டேக் கேர். காட் பிளஸ். ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப என்னங்க? கிஃப்ட் மறந்துட்டு போறீங்க.
21. மெதுவா தானே வைக்கிறேன். ஐயோ பேசாத, எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? நீ தானே தேவையில்லாம கத்துன. கத்துனா நீ அவங்க கூட சேர்த்து என்ன அடி வாங்க வைப்பியா? இல்ல கிருஷ்ணா, உனக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருந்தது. அடிச்ச பிறகுதான் அது ஓடுச்சு. ஓ மூஞ்சி, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் முட்டா பசங்க. கரை வச்சு என்ன அடிச்சுட்டானுங்க. அப்படிலாம் சொல்லாத கிருஷ்ணா, உன் நல்லதுக்கு தான் அப்படி பண்ணிருக்காங்க. என்ன நல்லது? உன்னை கூட கூட்டிட்டு வந்த பாரு, அதான் பெரிய தப்பா போச்சு. ம்ம். நான் கூட வந்ததுனாலதான் உனக்கு பேய் பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை ஓட்டுனாங்க. இல்லன்னா காலத்துக்கும் நீ கத்திட்டே இருந்திருப்ப. கத்துனா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? கத்தாத, மறுபடியும் அந்த முனியாண்டியை கூட்டிட்டு வந்துட போறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி நம்ம கார் ரிப்பேர் ஆனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அது நல்லதுக்கு தானே இப்பதானே தெரியுது. உனக்கு பிடிச்ச பேய் ஓடிடுச்சுல்ல. என்ன சொன்ன? ஆமா கிருஷ்ணா. அப்புறம் அந்த முனியாண்டி இன்னொரு விஷயம் சொன்னாருல்ல, நாம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப உனக்கு பேய் பிடிச்சா உன்னை அடிக்க சொன்னாரு. ஆமா, அடிங்க, அடிச்சு என்ன கொன்னுடுங்க. அடிக்க சொன்னது ஒண்ணே இல்ல கிருஷ்ணா, அந்த பேய. பலிய விட இந்த பேய் தொல்லை பெருசா இருக்கு. கவலைப்படாத கிருஷ்ணா, அதான் பேய் போயிடுச்சுல்ல. ஆமா, எனக்கு ஒரு டவுட் மங்கா. என்ன கேளு. இந்த ஊர்ல நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு இந்த காட்டு காட்டுறாங்களே, உண்மையிலேயே எனக்கு உன் கூட கல்யாணம் ஆயிருந்தா என்ன உயிரோட விட்டுருப்பாங்களா? அந்த பேய் முழுசா உன்னை விட்டு போலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் முனியாண்டியை கூப்பிடவா? ஐயோ வேணாம் மங்கா, வேணாம். அது எங்க போற? ஆறி போச்சு, கொதிக்க வச்சு எடுத்துட்டு வரேன். அப்பா முடியலையே, வலி உயிர் போகுதே. சார் சார் சார், நீங்க இங்கே இருக்கீங்க? இந்த சார் சாவி, உங்க வண்டி ரெடி. வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனா நான் ரிப்பேர் ஆயிட்டானே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், உங்க வண்டியில நிறைய பார்ட்ஸ் லூஸ் ஆயிருக்கு, அதான் உங்களை கூட்டு போய் அடி வாங்கி வச்சிருச்சு. சரி, கார் மறுபடியும் மக்கர் பண்ணாத. சார் மக்கர் பண்ணாது சார், சொன்ன பேச்ச கேட்கும். நீங்க முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. போற வழியில அந்த பொண்ணை எங்கேயாவது தொலைச்சிருங்க. இப்பயாவது நான் சொல்றத கேளுங்க சார். நான் கிளம்புறேன். போயிட்டு வா. அது சார் சொத்து.